வணக்கம். இன்னைக்கு நாம வாரி எனர்ஜிஸ் இந்த நிறுவனத்தோட சமீப Q1 FY26 ரிசல்ட்ஸ் பத்தியும் அவங்களோட எதிர்கால திட்டங்கள் பத்தியும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இந்த தகவல்கள் எல்லாமே நிறுவனத்தோட இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை அடிப்படையா வச்சு தான் பேசுறோம். சரி. எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு கொடுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. சோலார் எனர்ஜி துறை இப்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல வாரியோட தற்போதைய நிலை என்னன்னு பாக்குறது ரொம்ப அவசியம். கரெக்ட். முதல்ல இந்த Q1 FY26ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ சுமார் 4597 கோடி ரூபாய். ஆமா, இது போன வருஷத்தோட இதே காலத்தை விட 31% அதிகம். ஆமா, அதே மாதிரி EBITDA, அதாவது வட்டி வரி இதெல்லாம் கழிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள லாபம், அது 1169 கோடி ரூபாய். 83% வளர்ச்சி. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப பின்ன வரைசி. அப்புறம் PAT, அதாவது வரிக்கு பிந்தைய நிகர லாபம் பாத்தீங்கன்னா 773 கோடி. இது கிட்டத்தட்ட 93% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அபாரம். மாடுல் உற்பத்தியும் 2.3 ஜிகாவாட் பண்ணிருக்காங்க இந்த காலாண்டுல. இதுவும் ஒரு சாதனை அளவு தான். ஆமா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே அவங்க நல்லா வளர்றாங்க, அதுவும் நல்ல லாபத்தோட வளர்றாங்கன்னு காட்டுது. இபிகா மார்ஜின் பாத்தீங்கன்னா 25.4%. ஓஹோ. PAT மார்ஜின் 16.8%. இது அவங்க செயல்பாடு எவ்வளோ திறமையா இருக்குன்னு காட்டுது. சரி. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க கையில இப்போ இருக்கிற ஆர்டர் புக் சுமார் 49,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஆர்டர் இருக்கு. கிட்டத்தட்ட 25 ஜிகாவாட்க்கு சமம் இது. அப்போ அடுத்த சில வருஷங்களுக்கு வருமானம் வரதுக்கு ஒரு நல்ல அறிகுறி இது இல்லையா? நிச்சயமா. எதிர்கால வருவாய்க்கு இது ஒரு நல்ல அடித்தளம். அவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இப்போதைக்கு மாடியூல் உற்பத்தி திறன் ஒரு 15 கிகாவாட்ஸ் கிட்ட இருக்கு. இத FY27க்குள்ள 25.7 கிகாவாட்ஸா ஆக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இதுல அமெரிக்காவில் அமைக்க போற யூனிட்டும் அடங்கும். ஓ, அமெரிக்கால யூனிட் போடுறாங்களா? ஆமா. அது போக செல் உற்பத்தி திறன் இப்போ 5.4 கிகாவாட்ஸ் இருக்கு. சரி. அதோட கூட இன்னொரு 4 கிகாவாட் சேர்க்க போறாங்க. இது இல்லாம நம்ம அரசாங்கத்தோட PLI திட்டம் இருக்கு இல்லையா, அந்த PLI திட்டம் மூலமா இன்னொரு 6 கிகாவாட் செல் உற்பத்தி திறன் வரப்போகுது. அப்போ செல் உற்பத்தி மட்டுமே கிட்டத்தட்ட 15 கிகாவாட்டுக்கு மேல போயிடும் போல இருக்கே. ஆமாம், கணிசமான அதிகரிப்பு. இதே மாதிரி இன்காட் வாஃபர் திறனையும் கூட்ட போறாங்க. அதுலயும் இப்போ இருக்கிறதோட கூட ஒரு 4 கிகாவாட், அப்புறம் PLI கீழ ஒரு 6 கிகாவாட், ஆக மொத்தம் 10 கிகாவாட் கூடுதலா வரப்போகுது. அப்ப பாத்தீங்கன்னா பாலிசிலிக்கன்ல ஆரம்பிச்சு மாடியூல் வரைக்கும் ஒரு முழுமையான வெர்டிகல் இன்டகிரேஷன் நோக்கி போறாங்கன்னு சொல்லலாமா? கரெக்ட். அதான் அவங்களோட நோக்கம். இது மூலமா அந்த சப்ளை செயின்ல வர பிரச்சனைகளை குறைக்கலாம், செலவையும் கட்டுப்படுத்த முடியும். ஓகே. இதுக்காக சில யூனிட்களை ஒடிஷால இருந்து குஜராத், மகாராஷ்டிராவுக்கு மாத்திரதா கூட சொன்னீங்களே? ஆமா, அதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. இடமாற்றம் செய்யறதுக்கும் திட்டங்கள் இருக்கு. சரி. இவ்வளவு பெரிய விரிவாக்கத்துக்கு என்ன காரணம்? சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணம் ரொம்ப சிம்பிள். இந்தியாவோட இலக்கு 2030க்குள்ள 280 கிகாவாட் சோலார் பவர். அமெரிக்காவோட இலக்கு 500 கிகாவாட். இவ்ளோ பெரிய மார்க்கெட் இருக்கு. ஓஹோ. இந்த தேவையை பூர்த்தி செய்யணும்னா இந்த மாதிரி விரிவாக்கம் செஞ்சுதான் ஆகணும். அதோட கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. ALM, அதாவது அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், இதுல இருக்கிறது பெரிய பலம். PLI ஊக்கத்தொகையும் அவங்களுக்கு உதவும். சரி. இது மட்டும் இல்லாம அவங்க வெறும் மாடியூல் உற்பத்தியாளரா மட்டும் இல்லாம கிரீன் ஹைட்ரஜன், அப்புறம் BESS, அதாவது பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ். ஆமா, ஸ்டோரேஜ் இப்ப ரொம்ப முக்கியமாச்சே. கரெக்ட். அப்புறம் இன்வெர்ட்டர்ஸ், இந்த மாதிரி புதிய துறைகள்லயும் முதலீடு செய்றாங்க. ஒரு முழுமையான எனர்ஜி சொல்யூஷன் ப்ரொவைடர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது நல்ல விஷயம். சரி, இப்போ அவங்களோட வருவாய் எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த Q1ல பாத்தீங்கன்னா 68% உள்நாட்டு சந்தையிலிருந்தும் 32% வெளிநாட்டு சந்தையிலிருந்தும் வந்திருக்கு. ஆமா. வெளிநாட்டு சந்தையில அமெரிக்கா முக்கியம்னு சொன்னீங்க. அங்க அந்த 45X டாக்ஸ் கிரெடிட்ஸ் தொடர்றது நல்ல விஷயம் தான். ஆனா அதே சமயம் அமெரிக்கால சில பிரச்சனைகளும் இருக்கு. டாரிஃப், ஆன்டி டம்பிங் விசாரணைகள்லாம் இருக்கு. அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த சர்வதேச சவால்கள் இல்லாம இல்ல. இப்போதைக்கு அமெரிக்கால 10% டாரிஃப் இருக்கு. பார்டர் டாக்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. புதுசா ஆன்டி டம்பிங் விசாரணையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்போ அந்த 32% வெளிநாட்டு வருவாய்க்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா சவால்கள் இருக்கு. ஆனா பாருங்க, இந்த சவால்களுக்கு நடுவுலயும் அவங்க ஆர்டர் பைப்லைன் 100 ஜிகாவாட்க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. 100 ஜிகாவாட்டா? ஆமா. அது மட்டும் இல்லாம FY26க்கு அவங்க கொடுத்திருக்கிற EBITDA கைடன்ஸ் பாத்தீங்கன்னா 5,500 கோடியில இருந்து 6,000 கோடி ரூபாய். ஓகே. இது அவங்களுக்கு அவங்க திட்டங்கள் மேலயும் சந்தை மேலயும் எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு காட்டுது. அப்போ மொத்தத்துல பாக்கும்போது வாரே எனர்ஜிஸ்க்கு நிதி நிலைமை நல்லா இருக்கு, விரிவாக்க திட்டங்கள் ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, சோலார் இல்லாம மத்த கிரீன் எனர்ஜி துறைகள்லயும் கவனம் செலுத்துறாங்க. சோ ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வராங்கன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஃபினான்ஷியலாவும் சரி, ஆபரேஷனலாவும் சரி ரொம்ப வலுவா இருக்காங்க. எதிர்காலத்துக்கான பார்வையும் தெளிவா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் யோசிக்கணும். என்னது?
இவ்ளோ வேகமா விரிவாக்கம் செய்யும்போது பாலிசிலிகான்ல இருந்து இபிசி வரைக்கும் அதோட சேர்த்து ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ்னு பல புது துறைகள்லயும் கால் வைக்கும்போது இதையெல்லாம் செயல்படுத்துறதுல அதாவது எக்ஸிகியூஷன்லயும் எல்லாத்தையும் சரியா ஒருங்கிணைக்கிறதுல இன்டகிரேஷன்லயும் என்ன மாதிரி நடைமுறை சவால்களை வாரி சந்திக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா. சரி, இந்த விரிவான ஆய்வை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்குங்க. முக்கியமா எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை கண்டிப்பா அணுகுங்க. இந்த காணொளியில் உள்ள தகவல்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. நன்றி.